அதிகாலை வேக வேகமாக நான் கண்விழிக்க முயன்று கொண்டிருந்த போது அதே நேரம் ரஜினியும் பேச்சியின் சேலையை தனது வாயால் கடித்து இழுத்து எழுப்பிக் கொண்டிருந்தான். மெல்ல தனது கண்ணை திறந்து வெளிச்சம் பார்த்த பேச்சு, அட கடவுளே, இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா என சொல்லி தன்னைத்தானே திட்டி கொண்டவள் அந்த கோபத்தை அப்படியே ரஜினியின் மீது திருப்பினார். ஏன் நீ வேற எப்படி காலங்காத்தாலே சேலையை கடிச்சுக்கிட்டு இருக்கிற என்று ரஜினியை பார்த்து கேட்டவாறே எழுந்தாள். ரஜினி எதையோ அவளிடம் சொல்வதற்காக மீண்டும் மீண்டும் அவளது சேலையை பிடித்து இழுத்து விட்டு வாசலை திருப்பி பார்த்து கத்திக்கொண்டே இருந்தான். பேச்சுக்கு உள்ளுணர்வு அப்போதுதான் விழித்து கொண்டது. ஒருவேளை கதிர்வேலு காலை பஸ்ஸுக்கு வந்திருப்பானோ என்று நினைத்தவள் அறக்க பறக்க எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தாள். ஆனால் வீட்டின் வெளியே யாரையும் காணவில்லை. ரஜினியோ அந்த தெருமுனையை பார்த்து குறைத்து கொண்டு திரும்பி திரும்பி பேச்சியை பார்த்து கத்தி கொண்டிருக்க, பேச்சுக்கு ரஜினி ஏதோ தன்னிடம் சொல்ல வருவது மட்டும் புரிந்தது. மெல்ல தனது தலைமுடியை கொண்டை போட்டு கொண்டவள் தனது உடைகளை சரி செய்து கொண்டு ரஜினியை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ரஜினியை திரும்பி பார்த்து பேச்சியை பார்த்து கத்திக்கொண்டே முன்னே ஓட பேச்சுக்கு மனதில் பதட்டம் ஒட்டி கொண்டது. என்னவோ ஏதோவென ரஜினிக்கு பின்னே வேக வேகமாக நடக்கத் தொடங்கினாள். அவளது மனசு கிடந்து அடித்து கொண்டது. கடவுளே, எதுவும் தப்பாக நடந்திருக்க கூடாது என தெய்வங்களை வேண்டிக் கொள்ள தொடங்கியிருந்தது. வேக வேகமாக ஓடிய ரஜினி குளக்கரையை அடைந்திருந்தான். அப்போது குளத்தை சுற்றிலும் சில ஆண்களும் பெண்களும் நிறைந்திருந்தார்கள். என்ன ஏது என கூட்டத்தின் நடுவே புகுந்த பேச்சியும் மெல்ல எட்டி பார்த்தாள். ஓரணிக்குள் கரையின் ஓரத்தில் ஒரு பெண் பிணம் மிதந்து கொண்டிருந்தது. அதை கண்ட பேச்சு ஒரு கணம் அதிர்ந்தே போயிருந்தாள். இந்த புடவையே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என யோசிக்க ஆரம்பித்தாள். அந்த பெண்ணின் உடல் குப்பரு கிடக்க யாரென்ற அடையாளம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். கூட்டத்தில் நடுவே அந்த குளத்தில் கிடந்த பெண்ணின் சடலம் கிடத்தப்பட்டிருந்தது. அதை கண்ட பேச்சுக்கு ஒரு கணம் உடலுக்குள் நடுக்கம் எடுத்தது. காரணம், அந்த பெண் சிவசங்கரி. இப்போது பேச்சியின் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த 50 ரூபாய் நோட்டு அவளுக்கு மிகுந்த பாரமாக இருந்தது. அவள் அந்த இடத்தில் அதற்கு மேல் நிற்க முடியவில்லை. மனசு ஒத்துழைக்கவில்லை. அவளது உடலை பார்த்தும் கூட்டத்தை பார்த்தும் ஏதோ தனக்கு தெரிந்த பாஷையில் கத்தி கொண்டிருந்தான் ரஜினி. அப்போது அங்கே நின்றிருந்த ஒருவன், இந்த நாய் வேற கத்துக்கிட்டே இருக்கு என்று சொன்னவரை ரஜினியை நோக்கி கல்லை கொண்டு எறிந்தான். அந்த தாக்குதலை எதிர்பார்க்காத ரஜினிக்கு அந்த கல் முதுகின் மீது வேகமாக பட்டது. அவனுக்கோ வலி தாங்கவில்லை. கத்திக்கொண்டே அந்த இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்தான். பேச்சியும் அதனை எதிர்பார்க்கவில்லை. ரஜினியின் முதுகில் பட்டதன் வலி அவளுக்கும் புரிந்தது. அதற்கு மேல் அங்கு நிற்க அவளுக்கும் விருப்பமில்லை. ஒரு வாயில்லாத ஜீவனை எப்படி கல்லால் அடிக்கிறான் பாரு, இவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது என மனதிற்குள் திட்டிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். காரணம், கல்லால் அடித்தது சேதுபதியின் இளைய மகன் சோமன். எங்கே நான் சத்தமாக பேசினால் அவனது கோபம் தன் மீது திரும்பி விடுமோ என்ற பயத்தில் மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டாள். மெல்ல வீட்டை நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அவளது மனது முழுக்க இப்போது சிவசங்கரியே நிறைந்து போயிருந்தாள். பேச்சியை பலவித கேள்விகள் துளைத்தெடுக்க ஆரம்பித்தது. ஏன், என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? நேற்று தான் இந்த பொண்ணை பார்த்து அவள் நேரம் பேசிகிட்டு இருந்தான். என்னை பார்த்து அன்பா எப்படி இருக்கீங்க என்று கேட்ட ஆள் இவ தான். ஏன் இந்த சாவு? இது எப்படி வந்துச்சு? கடவுளே, என் மேலே அக்கறை வைக்கிற யாரையுமே விட்டு வைக்க மாட்டியா? இப்படி பாதியில் தான் கூட்டிகிட்டு போவியா? நான் அப்படி என்னையா பாவம் செஞ்சேன் இன்னும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்று தனது மனதிற்குள் அழுதாள். அதற்கு மேல் அவளுக்கு மனசு பொறுக்கவில்லை. சிவசங்கரியின் நினைவு அவளை போட்டு நெஞ்சுக்குள் அழுத்த ஆரம்பித்தது. நான் பார்க்கையில் தைரியசாலியாக தெரிஞ்சாலே அந்த பொண்ணு ஏன் இப்படி குளத்தில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டா என்று யோசித்தவாறே நடந்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் வேடிக்கை பார்த்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் புரளி பேச ஆரம்பிக்க, பேச்சிக்கோ எதை நம்புவது எதை விடுவது என தெரியாமல் குழம்பித்தான் போயிருந்தாள். அவள் நடந்து போகும்போதே மற்றவர்கள் பேச்சும் அவளோடு நடந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் பேசிய விடயங்கள் பேச்சியின் காதுகளில் விழுந்து அவளது மனதிற்குள் பல குமுறல்களை கொண்டு வந்திருந்தது. அவளுக்கு என்ன செய்வது என்றும் புரியவில்லை. ஒரு சிலர் அவள் கோபியோடு வாழ பிடிக்காமல் குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள் என்று ஒரு புறமும், வேறு சிலரோ காலையில் குளிக்க வந்த அந்த பெண் கால் வலிக்கு குளத்திற்கு விழுந்து இறந்து விட்டாள் என்று ஒரு புறமும் சொல்லி கொண்டிருக்க, மற்றவர்களோ பொது பெண்ணானவளே, கீழ் ஜாதிக்காரர்கள் நகைக்காக கொலை செய்து ஊரணியில் போட்டுவிட்டு போயிருக்கலாம், போலீஸில் புகார் கொடுத்து விசாரிக்கலாம், எல்லாம் அந்த செல்லூர்காரங்க வேலையாக தான் இருக்கும் என தங்களது சாதி பகையை வேறு வகையில் சொல்லி கொண்டிருக்க, ஊகங்கள் காற்றில் கலந்து அனைவரையும் கற்பனை கதைகளுக்குள் மூழ்க வைத்து உண்மையை உயிரோடு கொண்டிருந்தது
அது சிவசங்கரியின் உடலோடு புகைய காத்திருந்தது. பேச்சிக்கோ எதை நம்புவது என்று தெரியவில்லை. கத்தி கதறி அழுது கொண்டிருந்த கோபியின் குடும்பத்தின் அழுகையும் கோபியின் துக்கமும் கோமதியின் கதறலும் அவர்களது துக்கத்தை வேதனையை பிரதிபலிப்பதாகவே இருந்தது. யாரையும் குற்றமாக சொல்லும்படி இல்லை. ஆனாலும் பேச்சியின் மனதிற்குள் ஒரு குழப்பம் நீண்டு கொண்டே போனது. இப்படி ஊரணி கரையில் செத்து கிடந்த அவள் உடல் ரஜினிக்கு எப்படி தெரிந்தது? ரஜினி எப்படி என்னை அழைத்து கொண்டு இந்த குளக்கரைக்கு இவ்வளவு காலையில் வந்தான்? முதலில் ரஜினி எதற்காக அந்த குளக்கரைக்கு வந்தான் என்று புரியாமல் யோசனையோடு தனது வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அப்போது நான் அதிகாலை மஞ்சள் வெளிச்சத்தில் இந்த உலகை நனைக்க ஆரம்பித்திருந்தேன். மனித கணக்கின்படி அதிகாலை 6:20 தனது தெருவுக்குள் இறங்கி நடக்க ஆரம்பித்திருந்த அவளுக்கு தூரமாக முனியப்பசாமி கோவில் பொட்டல் காட்டில் யாரோ ஒரு பெண் தலையில் முடிச்சுகளை வைத்து கொண்டு நடந்து வருவதும் அவளுக்கு அருகில் ஒரு ஆண் தோளில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டு நடந்து வருவதும் பேச்சியின் கண்களுக்கு மங்களாக தெரிந்தது. அந்த ஆண் உடுத்தியிருந்த சிவப்பு சட்டையும் நடையும் கூடவே நடந்து வந்த பெண் உடுத்தியிருந்த புடவையும் அவளுக்கு கதிர்வேலையும் அவனது மனைவி முனீஸ்வரியையும் நினைவுக்கு கொண்டு வந்தது. அதை கண்டதும் பேச்சியின் மனது குளிர ஆரம்பித்தது. நான் கண்டவனு வீணா போகல கடவுளே, பிள்ளையரப்பா, முனியா, கருப்பா, காளியாத்தா, நிறைவேறிருச்சு. அதோ தூரத்தில் நடந்து வர்றது கதிர்வேலு தான். அவனே தான் என் மகன்தான். அவனது தோளில் உட்காந்து ராசாத்தி ஆட்டம் வருது எனது பேத்தி தான், கமலா தான். நான் அவளை பார்க்க போகிறேன், கையில் தூக்கி உச்சி மோந்து முத்தமிட போகிறேன் என்று ஆவலில் அவளது மனது துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. பிறந்து 1 வயசில் தாத்தனோட சாவுக்கு முன்னாடி போய் பார்த்தது. இப்போது எப்படி இருப்பா? 3 வயசாகி இருக்கும். என்னை பார்த்து அப்பத்தானே கூப்பிடுவா. என் உசுறு அதை கேட்கத்தானே காத்து கிடக்கு என்று மனதுக்குள் குழந்தை பாசத்தில் அவளும் குழந்தையாகவே மாறி போயிருந்தாள். அதே மகிழ்ச்சியில் வேக வேகமாக தனது வீட்டை நோக்கி ஓடினாள். அப்போது அவளது உடம்பில் ஏதோ புது ரத்தம் பாய்ந்தது போல அத்தனை உற்சாகமாக இருந்தாள். நேற்று பகலெல்லாம் சாப்பிடாமல் இரவில் பசி மயக்கத்திலேயே உறங்கி போயிருந்த அவளுக்கு இப்போது அந்த விதமான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. ஒரு குழந்தை போல ஓட நடக்கத் தொடங்கினாள். அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம், அவளது இள ரத்தம் ஓடும் அவளது பேத்தி கமலாவும் அவளது மகன் கதிர்வேலுவின் முகமும் தான் காரணம். வீட்டுக்குள் நுழைந்தவள் ஒரு பித்தளை தட்டை எடுத்து அந்த தட்டில் மஞ்சளை உரசி தண்ணியை ஊற்றி சுண்ணாம்பை போட்டு சுருக்கு பையில் இருந்த வெற்றிலையை கிள்ளி போட்டாள். முதலாக தனது வீட்டுக்கு வரும் பேத்தியை வரவேற்க ஆரத்தியை தயார் செய்திருந்தாள். தயார் செய்த ஆரத்தியை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் இருந்து வேக வேகமாக ஓடினார். என்னத்தை சொல்ல, அவசரம், எல்லாத்திலும் அவசரம். அத்தனைக்கும் காரணம் பாசம். அந்த பாசம் செய்ய மாயம் பல நேரம் சந்தோஷத்துலையும் சில நேரம் துக்கத்திலையும் முடியும். அப்படித்தான் பேச்சிக்கும் நடந்தது. வேக வேகமாக தனது வயசிற்கு மீறி நடந்தவள் கால் இடறி வீட்டு வாசலில் திடீரென குப்புற விழுந்தாள். அவளது கையில் இருந்த தட்டில் இருந்த ஆரத்தி முகத்திலும் தரையிலும் விழுந்து தரையோடு இரத்த சிவப்பில் கொட்டியிருந்தது. அவள் கீழே விழுவதற்கும் வழியில் எங்கேயோ ஓடி போயிருந்த ரஜினி ஓடி வருவதற்கும் சரியாக இருந்தது. அவள் கீழே விழுந்து வலியால் துடிக்க ஆரம்பித்தாள். அவளது அடி வயிற்றிலும் முன்னங்காலிலும் 2 முன்னங்கைகளிலும் நெஞ்சிலும் அடி பலமாக இருந்தது. முன்னங்கை கால் சிராய்ப்புகளில் மெல்ல தோல் பகுதி தேய்ந்து வலி எடுக்க ஆரம்பித்திருந்தது. அதை கண்ட ரஜினியும் என்ன செய்வதென தெரியாமல் தனக்கு தெரிந்த பாஷையில் கத்தத் தொடங்கினான். இடமும் வலமும் தலையை அசைத்து கதறினான். அவனுக்கும் அவளது வலி உணர்வானது. அவள் கீழே விழும்போது ஏற்பட்ட தட்டின் சத்தமும் ரஜினியின் கதறல் சத்தமும் கேட்ட கருப்பாயி தனது வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் பேச்சு அலங்கோலமாக கிடக்க அவளது மனதிற்குள் பதட்டம் அப்பிக்கொண்டது. ஓடி வந்தவள் பேச்சியை மெல்ல தூக்கி மடியோடு சாய்த்து கொண்டாள். அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைக்க ஆரம்பித்தது. அவளது நினைப்பெல்லாம் முருகனம் ஆடிப்போனது. இந்த கிழவிக்கு ஒன்று ஆச்சுன்னா இதோட மகன்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பேச்சியின் கன்னங்களை மெல்ல கையால் தட்டி உணர்வை கொண்டு வர முயற்சித்தாள். கூடவே சத்தமாக கத்தினா, யோ இங்கே வாயா, சீக்கிரம் வந்து பாரு, மதனிக்கு என்னமோ ஆயிருச்சு என தனது கணவனை கூப்பிட்டாள் கருப்பாயி. ஏன் மதினி, என்ன செய்யுது? கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு மதினி. ஐயா வாரும் ஐயா, சீக்கிரம், இதென்ன ரத்த மாட்டம் இருக்கே, யோ சீக்கிரம் ஐயா, பாடையில் போறவனை சீக்கிரம் வந்து தொலை என மீண்டும் கோபமாக கத்த தூக்கத்தில் இருந்து எழுந்த கருப்பாயின் கணவன் முனியன் ஓடி வந்தான்.
என்னத்துக்கு கூப்பாடு போடுற என கோபமாக ஆரம்பித்தவன் பேச்சியின் நிலையை பார்த்து தனது பேச்சை அடக்கி கொண்டான். ஓடி வந்து பேச்சியை தூக்க ஆரம்பித்தான். மெல்ல தூக்கி சுவற்றோடு சாய்த்து வைக்க முயற்சித்தான். ஆனால் பேச்சியின் உடலோ ஒத்துழைக்க மறுத்தது. அவனால் அவனை விட எடை அதிகமுள்ள பேச்சியை தூக்க முடியாமல் தவித்தான். அந்த தட்டையும் வாசனையையும் உணர்ந்த முனியன், என்னத்தா பண்ணுற நீ, இதென்ன ஆரத்தி தட்டு இந்த நேரத்தில் என கேட்க, அப்போது வலியோடு முணங்கினாள் பேச்சு. இல்லை கருப்பாயி, என்னை விடு, ஒன்றுமில்ல, அங்கே தூரமாக பாரு, வாரன் கதிர்வேலு, அவனை பார்க்கணும் என்று பேச்சு சொல்ல மெல்ல ஓடி போய் எட்டி பார்த்து விட்டு திரும்பி ஓடி வந்தான் முனியன். ஏமாத்தா, உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அங்கே பாரு மோய், அவங்க வேற யாரோ, நம்ம வீட்டுக்கு வாரவங்க இல்லை, ஊருக்குள்ளே போகிறாங்க பாரு என்று சொல்ல அவள் கண்ட 2 பேரும் இவர்கள் தெருவை கடந்து ஊருக்குள் போய் கொண்டிருந்தார்கள். பேச்சுக்கு இப்போது அவளது ஆசை கனவு எல்லாத்திலும் மண் விழுந்தது போல இருந்தது. மெல்ல தனது முன்னங்காலிலும் இடுப்பிலும் இருந்த வலியை பொறுத்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு இப்போது முழங்காலிலும் இடுப்பிலும் இருந்த வலி நெஞ்சுக்கு மாறியிருந்தது. மெல்ல புரிந்தது, ஏமாற்றம், பாசத்தில் ஏமாற்றம், கொடுமை மிகவும் கொடியது. பாசத்தில் ஏமாற்றம், பாசம் காட்டி காட்டி ஒவ்வொரு முறையும் ஏமாறுவது. ஆனாலும் அவளது மனது கேட்பதாக இல்லை. நேற்று சரியாக உணவு அருந்தாத அவளுக்கு இப்போது பசி மயக்கமும் சேர்ந்து கொள்ள நாக்கு வறண்டு போயிருந்தது. கருப்பாயே, கொஞ்சம் தண்ணி கூட என்ற சைகையால் கேட்டாள். அவளால் இப்போது பேச முடியவில்லை என்பது முனியனுக்கு நன்கு புரிய வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தவன் ஒரு சொம்பில் தண்ணீர் அள்ளி கொண்டு வந்து பேச்சிக்கு கொடுத்தான். தண்ணீரை வாங்கி வேக வேகமாக குடித்தாள் பேச்சு. அப்போது அவளுக்கு சற்று நெஞ்சை அடைக்க ஆரம்பித்தது. மூச்சு விட சிரமப்பட்டாள். அதை கவனித்து கருப்பாயி பேச்சியின் நெஞ்சு மீது கையை வைத்து தேய்க்க ஆரம்பித்தாள். என்ன மதனே, இந்த வயசில் போய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது சூதானமாக இருக்க வேணாமா என்று பேச்சியை கண்டித்தாள் கருப்பாயி. ஆனால் கருப்பாயி பேசியது பேச்சிக்கு அவ்வளவு தூரம் மனதிலும் காதிலும் சேர்ந்ததாக தெரியவில்லை. அவளுக்கு நெஞ்சில் துடிப்பு மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே இருந்தது. மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். அதை கவனித்த ரஜினிக்கும் புரிந்தது. ரஜினி மெல்ல கருப்பாயை பார்த்து கத்த ஆரம்பித்தான். ரஜினி பதட்டத்தோடு கத்த, அப்போது கருப்பாய்க்கு அந்த பதட்டம் புரிந்தது. பேச்சு மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு போனாள். மெல்ல மயங்கி தரையில் சரிந்தாள். பேச்சு மயங்கி தரையில் சாய இப்போது பதட்டம் கருப்பாய்க்கும் முனியனுக்கும் ஒட்டி கொண்டது. கூடவே என்னவோ ஏதோவென பயத்தில் வானத்தை பார்த்து ரஜினியும் கத்த ஆரம்பித்திருந்தான். பேச்சியின் தலையை தூக்கி தனது மடியில் வைத்து கொண்டு கத்தி கதறி ஆள ஆரம்பித்தாள் கருப்பாயி. ரஜினியின் கண்ணோரம் நீர் ஒழுக ஆரம்பித்து இருந்தது. அவனோ வேக வேகமாக வீட்டிற்கு பின்புறம் ஓடினான். பின்புறம் வந்தவன் பின்புறத்தில் தரையில் உருண்டு புரண்டு வானத்தை பார்த்து கதறி அழுது கெஞ்ச ஆரம்பித்தான். அவனது அழுகையும் கெஞ்சலும் எனக்கு புரிந்தது. அவன் எவனிடமிருந்து பேச்சியின் உயிரை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தான். பேச்சியின் மூச்சை பார்த்த கருப்பாயி அதிர்ந்தே போனாள். அவ்வளவு மூச்சு பேச்சின்றி கிடந்தாள். மூக்கோரம் கை வைத்து பார்த்தவள் மெல்ல பேச்சியின் வாய்க்குள் விரலை விட்டு பார்த்தாள். பேச்சுக்கு பல் கட்டி இருந்தது. வேக வேகமாக முனியனை பார்த்து சத்தம் போட்டான். யோ, சீக்கிரம் வீட்டுக்கு போய் காஞ்ச மிளகையும் மண்ணெண்ண விளக்கு எடுத்துட்டு வா, ஓடு 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 என கத்தினாள். அவளுக்கு பதட்டம் ஒட்டி கொண்டது. பேச்சியை காப்பாற்றியே ஆகணும் என வெறியோடு வேக வேகமாக முனியனை அதட்டினாள். கடவுளே, இவளை காப்பாத்திரு, உனக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன், மதினி கண்ணை துறங்க மதினி என பேச்சியின் கன்னத்தில் ஓங்கி அடித்தவரை அழ ஆரம்பித்து இருந்தாள் கருப்பாயி. தனது கையை வைத்து பேச்சியின் நெஞ்சில் மெல்ல அழுத்த ஆரம்பித்திருந்தாள். தனது வீட்டுக்குள் இருந்து சிவப்பு நிற குடைமலைகாய் சிலதை அள்ளிக்கொண்டு மண்ணெண்ணெய் விளக்கோடு வேக வேகமாக ஓடி வந்தான் முனியன். இந்தா புடி என நீட்டியவனை முறைத்தாள் கருப்பாயி. யோ, தீப்பட்டியை எடுத்துட்டு வாயா, ஓடு போ, விளங்காதவனே என கோபத்தில் வெடித்து கத்தினாள். அவளுக்கு பதட்டம் எப்படியும் பேச்சியை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும் என முடிவெடுத்திருந்தாள் கருப்பாயி. மதனி, நீங்கள் கண்ணை முழிங்க மதனி, மதனி கண்ணை முழிங்க, முழிச்ச என்ன பாருங்க மதனி என கதறினாள் கருப்பாயி. கொல்லங்களி வெட்டுடையா காளி, தாயமங்கல மாறியாத்தா, உனக்கு மொட்டை போடுறேன் தாயி, இவங்க உயிரை காப்பாற்றி கொடுத்துரு தாயி, இவன் உயிரை காப்பாற்றி கொடுத்துரு மதனி, கண்ணு முழிங்க மதனி, மதனி கண்ணு முழிச்சு பாருங்க என கதறினாள். மீண்டும் வீட்டுக்குள் ஓடிய முனியன் அடுப்பங்கடையிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, யோ, விளக்க பத்தவிக்கு மூஞ்சிய பாரு, எல்லாத்தையும் சொல்லுவாங்களா என அக்கினியாய் வெடித்தாள். அவளது வார்த்தைகளில் கொப்பளித்தாள். கடவுளே, இந்த உசுரை எடுத்துறாத,
இன்னும் கொஞ்ச காலம் பேரம்பேத்தியை பார்த்துட்டு அப்புறம் போகட்டும், இவங்களை விட்டுரு என கையெடுத்து கும்பிட்டு அழ ஆரம்பித்தாள். முனியனோ விளக்கை பற்ற வைக்க போராடினான். வீட்டு வாசலில் காற்றும் வேகமாக அடிக்க தீக்குச்சி பற்ற வைத்ததுமே அணிந்து போனது. முதல் 2 குச்சியும் வீணாகி போனது. அதை கண்ட கருப்பாயி மேலும் குணமாக, தினம் சுருட்டு பற்ற வைக்கிற அந்த விளக்க பற்ற வைக்க முடியலையா? நீலாம் ஒரு மனுஷனா? நீ செத்து தலையண்டான் முதல்ல என தனது கணவனை திட்டி தீர்த்தாள் கருப்பாயி. அப்போது பின்புறம் இருந்த ரஜினி வேகமாக ஓடி வந்து பேச்சியின் காலை தனது முன்னங்காலால் சுரண்டியபடி நின்றிருந்தான். விளக்கை 3வது குச்சியில் பற்ற வைத்தான் முனியன். விளக்கு இப்போது தீப்பற்றி எரிய ஆரம்பித்திருந்தது. இப்போது காற்றும் நின்று போயிருந்தது. இப்போது ரஜினி மெல்ல பேச்சியின் காலின் அருகே படுத்துக் கொண்டான். அவளது கண்ணோரம் வழிந்த நீர் பேச்சியின் கால்களில் வலிய ஆரம்பித்தது. அவனும் தனது நாக்கால் பேச்சியின் காலை நக்க ஆரம்பித்திருந்தான். கருப்பாயி மிளகாய் எடுத்து விளக்கின் தீயில் பிடிக்க ஆரம்பித்தாள். அந்த மிளகாய் மெல்ல தீயில் கருகி புகை வர ஆரம்பித்திருந்தது. புகை வந்ததும் அதுவரை காத்திருந்த கருப்பாயி அதில் வந்த புகையை பேச்சியின் மூக்கில் வைத்தாள். மிளகாயின் புகை பேச்சியின் நாசிகளில் ஏற ஆரம்பித்தது. யோ, அடுத்த மிளகாயை தீயில புடியா என கத்த முனியன் 2 மிளகாயை தீயில் எரிக்க ஆரம்பித்திருந்தான். இப்போது 2வது மிளகாய் பேச்சியின் நாசியை வர அடுத்த சில வினாடிகளில் நீண்ட பெரும் இருமலோடு மூச்சு விட ஆரம்பித்தாள் பேச்சி. கூடவே சளி போல வாந்தி எடுக்க ஆரம்பித்திருந்தாள். அப்போதுதான் கருப்பாய்க்கு மனசில் நிம்மதியே வந்தது. அப்போது வரை காலை நக்கிக் கொண்டே இருந்த ரஜினி இப்போது சட்டனை எழுந்து நின்றிருந்தான். பேச்சியின் முகத்தை பார்த்து முணங்கியவாறு மூசு மூசென முணங்கினான். சில வினாடிகள் மௌனத்தில் கரைய கருப்பாயி ஆரம்பித்தாள். என்ன மதினி, இப்படி பண்ணிவிட்டீங்க என பேச்சியை கட்டி கொண்டு கதறி எழ ஆரம்பித்தாள். பேச்சிக்கு அப்போதுதான் அவளது நிலைமை மெல்ல புரிய ஆரம்பித்திருந்தது. தனது மாறாப்பு சேலையை சரி செய்து கொண்டு மெல்ல விழித்தாள். என்னக்கா, என்னதான் செய்யுது? நேற்று சாப்பிட்டீங்களா இல்லையா? கொஞ்ச நேரத்தில் பதறி போயிட்டான் என்று மெல்ல முனியன் தனது பதட்டத்தை சொன்னான். அழாத புள்ள, நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன் என தனது முதல் வார்த்தையிலேயே கருப்பாயியை தேற்றினாள் பேச்சு. நான் அவ்வளோ சீக்கிரத்தை செத்து போயிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இவ்வளவு நேரம் தனது உயிர் தன்னிடம் இல்லை, அது எங்கோ ஒரு கூட்டில் இருந்து பறந்து போய் இன்னொரு கூட்டை அடைய ஆசைப்பட்டு ஏதோ அவள் செய்த புண்ணியத்தின் பலனாக சில நல்ல உள்ளங்களின் வேண்டுதல் திரும்பி வந்திருந்தது என்பது அவளுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு காரணம் ரஜினியும் ஒரு காரணம் என்பது அவளுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அவளது தன்னம்பிக்கை எனக்கு ஆச்சரியமாக அதிசயமாக இருந்தது. நானும் பேச்சியை பார்த்து புன்னகைத்தவாறே இந்த மனிதர்களின் தன்னம்பிக்கையை பார்த்து வியந்தவாறே கிழக்கு திசையில் இருந்து மெல்ல உச்சியை நோக்கி நகர ஆரம்பித்தேன். பேச்சியும் சற்று சுதாரித்து எழுந்திருந்தவள் தனது வேலைகளை ஆரம்பித்திருந்தாள். நேற்று தன் மகனுக்காக ஆசையாக செய்து வைத்த அரிசிச்சோறும் இப்போது இரவு தண்ணீர் ஊற்றி வைக்காமல் படுத்து இருந்தால் சற்று காய்ந்திருந்தது. வேக வேகமாக அதில் தண்ணீர் ஊற்றி வைத்தாள். கூடவே ராத்திரி வைத்திருந்த பருப்பு குழம்பையும் இப்போது சூடுபடுத்த தொடங்கினாள். பேச்சு பருப்பு குழம்பை சூடுபடுத்த ஆரம்பிக்க அதன் வாசனை எதிர் வீட்டிலிருந்த கருப்பாயின் மூக்கை துளைக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் தானும் சாப்பிட அமர்ந்திருந்த முனியனுக்கும் பருப்பு வாசனை தூக்கலாக தெரிய, புள்ள, ஒரு 8 போய் கொஞ்சமாக பருப்பு குழம்பு வாங்கிட்டு வாயேன் என கருப்பாயிடம் கெஞ்ச, இரு வாங்கியாரேன் என எழுந்து பேச்சியின் வீட்டுக்கு வந்தவள் தனது கையில் இருந்த பாத்திரத்தை நீட்டினாள். இப்போது பேச்சிக்கு தனது மகனுக்காக இன்னும் வைத்து காத்திருப்பதில் உடன்பாடு இல்லை. நீங்களாவது சாப்பிடுங்க என கிண்ணத்தில் ஊற்றி கருப்பாயிக்கு கொடுத்து அனுப்பினாள். கருப்பாயை வாங்கி கொண்டு அந்த இடத்தில் இருந்து நகர இப்போது பேச்சியும் ஒரு முறை அதை சாப்பிட்டு பார்த்து விடலாம் என்று மனதிற்குள் முடிவெடுத்திருந்தாள். காரணம், பேச்சிக்கும் அப்போது பசி எடுக்க தொடங்கியிருந்தது. மேலும் இன்னும் வைத்திருந்தால் பருப்பு குழம்பு எங்கே கெட்டுப்போய் விடுமோ என்ற அச்சமும் மனதில் எழுந்தது. அவள் நேற்று மீதம் வைத்திருந்த கூழையும் அரிசி சோற்றையும் சோத்து குண்டானில் போட்டு தனது கையால் அள்ளி ஒரு வாயில் வைத்தாள். அப்போது அவளுக்கு ரஜினி நினைவு வந்தது. எங்கே அந்த ரஜினி பைய என்று வாசலுக்கு வந்து எட்டி பார்த்தாள். அங்கே ரஜினியை காணவில்லை. இவன் மறுபடியும் ஊர் சுத்த போயிட்டானா? வரட்டும், பார்த்துக்கிறேன் என்று ரஜினியை பேசிவிட்டு ரஜினியின் தட்டில் கொஞ்சம் போல சாப்பாட்டையும் சாம்பாரையும் கலந்து வைத்துவிட்டு மீண்டும் தனது சாப்பாடு குண்டானுக்குள் கையை வைத்தாள். அப்போது அவளது வீட்டு வாசலில் யாரோ வந்து நிற்கும் நிழல் தெரிய மெல்ல எட்டி பார்த்தாள் பேச்சி. அங்கே நின்று கொண்டிருந்தது சேதுபதியின் தோட்டத்தில் கூலி வேலை செய்யும் வசந்தி. இவள் புதிதாக இந்த ஊருக்கு பிழைப்பு தேடி வந்து வசித்து கொண்டிருக்கும் இளவயது விதவை, அழகான தோற்றமுடையவள். பேச்சி எட்டி பார்ப்பதை பார்த்த வசந்தி,
ஏன் பேச்சி என்ன பண்ணுற என்று தனது பேச்சை ஆரம்பித்தாள். என்னம்மா வசந்தி எந்த பக்கம் என்று பேச்சியும் பதிலுக்கு பேச, நான் ஒரு சோழியாக தான் வந்திருக்கேன் பேச்சி, உன்னை சேதுபதி ஐயா கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று ஆரம்பித்தாள். பேச்சிக்கோ இப்போது மனதில் குழப்பம். என்னவது, சேதுபதி ஐயா கையோடு கூட்டிகிட்டு வர சொன்னாங்களா என்று யோசித்தவள், சேதுபதி கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தா எப்பயும் முக்கியமான வேலையைத்தான் இருக்கும் என நினைத்தவள், ஏன் புள்ள என்ன சொன்னாரு என்று பதட்டத்தோடு எழுந்தாள் பேச்சு. ஏனென்றால் அவளுக்கு சேதுபதி ஐயாவின் பேச்சும் அவரது ஆதரவும் அவளது குடும்பத்திற்கு எப்போதுமே இருந்தது உண்டு. கருப்பன் இந்த ஊருக்கு வந்து அவரிடம் வேலை பார்த்த நாள் முதலாக பேச்சியின் குடும்பத்திற்கும் சேதுபதியின் மீது அளவு கடந்த மரியாதையும் விசுவாசமும் உண்டு. தனது சாப்பாட்டில் இருந்து கையை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக இருந்த பேச்சியை பார்த்ததுமே வசந்திக்கு பொருந்தது. பேச்சி இரு இரு கொஞ்சம் பொறு, ஏன் அவசரப்படுற, சாப்பாட்டிலேருந்து எந்திரிக்கல, முதல்ல சாப்பிட்டு முடி, அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று வசந்தி சொல்ல, ஏபுல என்ன சொல்கிற நீ, சேதுபதி ஐயா கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்கிற, நான் இப்போ போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் என்று பதில் கேள்வி கேட்டாள் பேச்சு. நீ ஒன்றும் பயப்படாத பேச்சு, அப்பட ஒன்றும் தலை போகிற விஷயம் இல்லை, அவங்க மிளகாய் தோட்டத்தில் மிளகாய் பழம் பறிக்கிறதுக்கு உன்னைய கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னாள் வசந்தி. இப்போதுதான் பேச்சுக்கு மனதில் நிம்மதி வந்தது. இவ்வளவு நேரம் என்னவோ ஏதோ என்று பயந்த அவளுக்கு இப்போது மீண்டும் நிம்மதியாக சாப்பாட்டில் கை வைத்தவாறு அமர்ந்தாள். வசந்தி தூரமாக வரும்போதே கவனித்து கருப்பாகி இவள் என்ன செய்கிறாள், என்ன பேசுகிறாள் என பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தவள். இவ்வளவு நேரம் வசந்தியும் பேச்சியும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட கருப்பாயி தனது வீட்டிலிருந்து கோபமாக பேச்சியின் வீட்டை நோக்கி வேக வேகமாக நடந்து வந்தாள். அவளுக்கு இந்த வசந்தியை பற்றியும் அவள் சொல்லும் விஷயத்திலும் நம்பிக்கை இல்லை. மேலும் வசந்தியின் கைங்கரியமும் கருப்பாய்க்கு நன்றாகவே தெரியும். அவளது நடவடிக்கை அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. பேச்சியின் வீட்டு வாசலில் வந்து நின்றாள் கருப்பாயி. ஏன் வசந்தி, அதுவே வயசு போன காலத்தில் இப்போ தான் உடம்பு முடியாமல் எந்திரிச்சு உக்காந்துருக்கு, இப்போ போய் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட வந்திருக்க என்று ஆரம்பித்த கருப்பாயி வசந்தியை முறைத்தவாறே அப்படியே பேச்சியின் பக்கம் திரும்பி பார்த்தாள். என்ன மதனி, எவ்வளோ நேரம் நாங்கள் சிரமப்பட்டு இப்போ தான் உங்கள் உசுரை காப்பாற்றி உட்கார வச்சுருக்கோம், அதுக்குள்ளே வேலைக்கு போகணுமா, இன்றைக்கி போக வேணாம் நாளைக்கு போகலாம் இல்லையா, ஒழுங்கா படுத்துங்க சாப்பிட்டுட்டு என்று தனது அக்கறை கலந்த பேச்சில் அவளது உயிரை காப்பாற்ற நல்ல பதிலை எதிர்பார்த்து கேட்டாள் கருப்பாயி. நீ வேற உள்ள சேதுபதி ஐயாவே கையோடு கூப்பிட்டு வர சொல்லி இருக்காருன்னா அது முக்கியமான வேலையாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் போய் நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நாளைக்கு வேணால் வீட்டில் வந்துக்கிறேன் என்று பதில் சொன்னாள் பேச்சு. கருப்பாய்க்கும் இது தெரியும், பேச்சு இதைத்தான் செய்வாள் என்று. அதனால்தான் அவளும் எப்படியாவது பேச்சையை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று வேக வேகமாக வந்திருந்தாள். ஆனால் இப்போது பேசிய பேச்சு அவளுக்கு வருத்தமாகவே இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பாக பேச்சியின் உயிரை காப்பாற்ற கண்ட தெய்வங்களை எல்லாம் வேண்டி மனசு வருந்தி அழுது இருந்த கருப்பாயி இப்போது பேச்சு செய்வது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உள்ளுக்குள் கோபமாகவும் இருந்தது. அவளுக்கு பேச்சு இன்று வேலைக்கு போவதில் விருப்பமில்லை. பேச்சியிடம் கருப்பாயி பேசியதை கேட்ட வசந்தி, என்ன கருப்பாயி, நீ பேச்சுக்கு வரும் வருமானத்தையும் கெடுத்துருவா போல இருக்குது, சேதுபதி ஐயாவே கையோட கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு, நீ என்னடானா அவளை வேலைக்கு போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, என்ன திமிரா என்று தனது பக்க பிடித்தலை வெளிப்படுத்தினாள் வசந்தி. வசந்திக்கோ எங்கே இந்த கருப்பாயி தன் திட்டத்தில் மண்ணள்ளி போட்டு விடுவாளோ என பயம் வந்திருந்தது. அவளும் ஒரு வகையில் சேதுபதி வீட்டுக்கு விசுவாசமானவள் தான். ஆனாலும் பேச்சியையும் கருப்பாயையும் விட வயதில் மிகவும் இளையவள். அவளுக்கு சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவளது பதில் வேறு விதமாக இருந்தது. மேலும் அவளது வற்புறுத்தலுக்கான காரணமும் இருந்தது. எங்கே பேச்சுக்கு வேலைக்கு வரவிடாமல் கருப்பாயை தடுத்து விடுவாளோ என பதறினாள் வசந்தி. கருப்பாயி பேச பேச்சு மௌனமாக இருக்க எதற்கும் ஒருமுறை பேச்சை மிரட்டி பார்த்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் வசந்தி. என் பேச்சு, இப்போ வேலைக்கு வரியா இல்லையா, கண்டவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வரமாட்டேன்னு சொன்னதா ஐயா கிட்ட போய் சொல்லி விட்டுமா என்று மிரட்டுவது போல துணியில் பதிலை கேட்டாள் வசந்தி. அவள் மிரட்டுவது போல் சொன்னது பேச்சியை சற்று பதற வைத்திருந்தது. வெறுமனே சேதுபதியின் பெயரை சொன்னாலே எதிர்பேச்சு பேசாமல் வேலை செய்யும் பேச்சுக்கு எங்கே இவள் போல் சேதுபதியாவிடம் வேலைக்கு வர விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டால் எங்கே தனது சாப்பாட்டில் மண் விழுந்து விடுமோ என்று பயந்துதான் போனாள். மேலும் அவளது விசுவாசமும் அதற்கு இடம் தராது. எப்படியும் சேதுபதி சொன்ன வேலையை செய்துவிட்டுத்தான் மற்ற வேலைகளை பார்ப்பாள் பேச்சு. இதுதான் அவளது குடும்பத்தின் வழக்கமும் கூட. சேதுபதியை வைத்து கொண்டு அந்த ஊரில் வாழ்வது அத்தனை எளிதல்ல என்பதும் பேச்சுக்கு தெரியும். அது கருப்பாய்க்கும் புரியும்.
ஆனாலும் பேச்சியின் உடல்நிலையை நினைத்து கருப்பாயின் மனது கிடந்து அடித்து கொண்டது. இந்த தள்ளாத வயது பேச்சு இன்னும் எத்தனை துன்பங்களை அனுபவிக்கப் போகிறாளோ என்று தனது மனதுக்குள் நினைத்து கொண்டவள் தூரமாக சாப்பிட்டு கொண்டிருந்த முனியனை துணைக்கு அழைத்தாள். எங்கே அவன் சொன்னாலாவது பேச்சு கேட்பாளோ என முயற்சி செய்து பார்த்தாள் கருப்பாயி. ஏனுங்க இங்கே வாங்கலேன், உங்கள் அக்கா வேலைக்கு போகுதாமா என்ற முனியனின் கருத்தை அறியும் பொருட்டு கூவினார். அதுவரை அங்கே நடந்ததை கவனித்து கேட்டுக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்த முனியனும் அவனுக்கும் பேச்சியின் மனம் புரிந்தது. சேதுபதியை பற்றியும் தெரியும். சிறிது மனிதனில் யோசித்தவன், நீ ஏம்புல தேவையில்லாமல் பேசி கொண்டிருக்க, அக்காவுக்கு எல்லாமே தெரியும், அது என்ன செய்யணும் முடிவு எடுக்குமோ அதையே செய்யட்டும், நீங்கள் வரியா முதல்ல என்று கருப்பாயை சத்தம் போட்டான் முனியன். அவனுக்கு எங்கே கருப்பாயி பேச்சியை தடுப்பது வசந்தி மூலமாக சேதுபதிக்கு தெரிந்து தனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டிருந்தான். அவனது உடல் பலமும் மனபலமும் அத்தகையது என்பது எனக்கும் தெரியும். அவன் எப்போதும் கருப்பாயியை விட பயப்படக்கூடியவன். ஆண் கோலை, இதுவரையும் ஒரு பிள்ளைக்கும் தகப்பனாகாதவன். ஆளாளுக்கு மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க பேச்சு மட்டும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்ததை கவனித்த வசந்தி சற்றே கோபத்திற்கு ஆளாயிருந்தார். இங்கே வாரு பேச்சியே, கடைசியாக சொல்லு, நீ வரியா இல்லை நான் நேராக போய் ஐயா கிட்ட சொல்லட்டுமா? சொன்னால் என்ன நடக்கும் தெரியும்ல என்று சற்று கராராக பயமுறுத்தலோடு கேட்டாள் வசந்தி. அட நீ வேற, இருத்தா இந்த சோத்தை தின்னுட்டு வந்துடுறேன் என்றவாறு வேக வேகமாக பேச்சு சாப்பிட்டு முடித்தாள். தனது மத்தியான சாப்பாட்டிற்கு தூக்குச்சட்டியில் அரிசி சோறும் ஒரு கிண்ணத்தில் சாம்பாரையும் எடுத்து தூக்குச்சட்டியில் வைத்து மூடி தலையில் சுருமாறு சுருட்டி வைத்து கொண்டு கிளம்பினாள் பேச்சு. வீட்டை விட்டு வெளியேறி நடக்கும்போதே தெரிந்தது பேச்சுக்கு நடை வழக்கம் போல இல்லை. இன்று உடல் மெல்ல தளர்ந்து நடையில் பலவீனம் தெரிந்தது. அவளது இடுப்பிலும் முழங்காலிலும் இன்னும் வலி மிச்சம் இருப்பதை கவனித்தாள் கருப்பாயி. ஆனாலும் பேச்சு முடிந்தவரை அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவளை கடந்து நடந்து போனாள். அதை ஓரமாக இருந்த முனியனும் கருப்பாயும் கவனித்து கொண்டு அமைதியாக உள்ளுக்குள் கவலைப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். அப்போதும் கருப்பாயிக்கு மனசு பொறுக்கவில்லை. எங்கே இந்த மதினி வேலை செய்யும் இடத்த வெயிலில் மயங்கி விழுந்து விட போறாதோ என்ற பதபதைப்பு மட்டும் அவளது மனதுக்குள் அப்பிக்கொண்டிருந்தது. மெல்ல நடந்து சென்ற பேச்சியை பார்த்து கத்தினாள். மதினி, பார்த்து கவனமா வேலையை முடிச்சுட்டு வாங்க, ஏதும் முடியலைன்னா சொல்லி அனுப்புங்க, நான் ஓடியாரேன் என்று சொல்லும்போதே அவளது குரல் உடைந்து இருந்தது. கண்ணோரம் கவலை ஒழுக காத்திருந்தது. எனக்கும் அவள் போல கவலை என்று பேச்சு இன்னும் என்னவெல்லாம் துன்பங்களை அனுபவிக்கப் போகிறாளோ என்ற பதட்டம் ஒட்டி கொண்டது. கருப்பாயின் அக்கறையும் எச்சரிக்கையும் பேச்சியின் மனதிற்கு புரிந்தது. தனது தலையை மட்டும் அரை உரையாக ஆட்டிவிட்டு மெல்ல வசந்தியின் பின்னால் நடக்க ஆரம்பித்தாள். தனது தெருவை கடந்து வசந்தியின் திட்டம் தெரியாமலும் பலியாடாக போகிறோம் என்பது தெரியாமலும் அவள் பின்னாலே நடக்க ஆரம்பித்தாள் பேச்சு. தலையில் எனது தீ நாக்கின் கொடுமையிலிருந்து தப்பிக்க கருப்பனின் துண்டை முண்டாசு போல கட்டி அதன் மீது தூக்குச்சட்டியை நிறுத்தி வைத்து வலது கையில் ஒரு ஓலை பெட்டியை பிடித்தபடி நடந்து கொண்டிருந்தாள். முன்னே வசந்தியும் அவள் போட்ட நாடகமும் நடக்க அவளுக்கு பின்னே பேச்சியும் நடந்தால் விசுவாசம் என்ற அரிதாரம் பூசி வலியை மறைத்தவாறு பலவீனமான உடலோடு. பேச்சு நடந்து போவதை பார்க்கும்போது எனக்கும் மனது கடினமாகத்தான் இருந்தது. இந்த வயதிலும் இப்படி தனது வைராக்கியத்திற்காக சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பேச்சு நினைத்து பெருமை கொள்வதா, இல்லை அவளது அறியாமையை நினைத்து அழுவதா என்று தெரியவில்லை. நான் அழுதாலும் எனது கண்ணில் நீர் வரப்போவதில்லை. ஏனெனில் எனக்கு கண்ணீரே கிடையாது. அப்படி நான் அழுக ஆரம்பித்தால் பூமி இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு நடக்கப் போகும் கொடுமைகளை நினைத்து பார்க்க எனக்கு இப்போதைய மனது அத்தனை துன்பமாக இருந்தது. ஆனால் அது எதுவும் தெரியாத பேச்சு வசந்தியின் பின்னே நடந்து போக ஆரம்பித்தாள். ஊரணியை கடந்து முனியப்பசாமி கோயிலை கடந்து வடக்கு பக்கமாக இருந்தது சேதுபதியின் மிளகாய் தோட்டம். அதனை ஒட்டியே ஒரு சிறு கிணற்றோடு கூடிய பம்பு செட். கிணற்றை சுற்றி சுவர் எழுப்பப்பட்டு காரையில் கூரை வேயப்பட்டு மொட்டை மாடியும் அதனுள்ளே ஆட்கள் தங்கக்கூடிய வசதியும் கொண்ட ஒரு கட்டிடம். பலருக்கும் தெரியும் தானே, இதுதான் பம்பு செட்டு. 1 ஏக்கர் அளவில் பெரிய அளவில் போடப்பட்டிருந்த மிளகாய் தோட்டம் ஆங்காங்கே சிறிது சிறிதாக தனித்தனி வயல்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. தோட்டத்தில் முழுவதுமாக குடைமிளகாய் பழங்கள் காய்த்து தொங்கிக் கொண்டிருக்க தோட்டத்தை அடைந்திருந்த பேச்சுக்கு மனதிற்குள் பதட்டம் அப்பிக்கொண்டது. காரணம், தோட்டத்தை அடைந்திருந்த போது அங்கு பேச்சியையும் வசந்தியையும் தவிர அங்கு வேலைக்கு வந்திருந்தது வேறு யாருமே இல்லை. அதை கவனித்த பேச்சுக்கு உள்ளூர பதட்டமும் வருத்தமும் சேர்ந்து கொண்டது. மெல்ல வசந்தியை பார்த்து கேட்டாள்,
வரப்பின் ஓரமாக தனது தலையில் இருந்த தூக்குச்சட்டியை இறக்கி வைத்தபடி, ஏன் புள்ள, என்ன யாரையுமே வேலைக்கு ஆளக்கணும், என்ன மட்டும் ஒத்தையா கூட்டிட்டு வந்திருக்க என்று பேச்சு கேட்டாள். என்னை ஏன் கேட்குற பேச்சு, உன்னை மட்டும்தான் ஐயா கூட்டிகிட்டு வர சொன்னார், நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த தெரியுது பாரு இந்த தோட்டம், இதில் இருந்து அந்த தெரியுது பாரு என்று தூரமாக இருந்த ஒரு ஏக்கரை இறுதி வரை தெரிந்த மிளகாய் தோட்டத்தை பார்த்து கை காண்பித்தவள், அது வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் பறிக்கணும் என்று காண்பிக்க பேச்சுக்கு தலையை சுற்றிவிட்டது. ஏற்கனவே உடல் ஒத்துழைக்கவில்லை. இவள் என்னடாவென்றால் மொத்த தோட்டத்தையும் ஒருத்தி தலையில் கற்றா என பயந்தே போனார். மறுபடியும் தொடர்ந்தாள் வசந்தி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயா வாரதா சொல்லியிருக்காரு, நீ என்ன வேலை பார்க்குறன்னு வந்து பார்க்கத்தான் செய்வார் என்று அதட்டும் எச்சரிக்கையும் கலந்து சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்தாள் வசந்தி. இப்போது பேச்சுக்கு தெளிவாக புரிந்தது. தான் இன்று வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதும், வேலைக்கு யாருமே இல்லாமல் தான் ஒத்தையாய் மட்டும் 1 ஏக்கர் நிலத்திற்கு இருக்கும் மிளகாய் பழ தோட்டத்தில் மிளகாய் பழம் பறிப்பது என்பது எத்தனை எளிதானதல்ல, இருந்தாலும் தன்னால் முடியும் மட்டும் வேக வேகமாக செய்ய முடிந்த வேலையை செய்யலாம் என்று தனது மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சரிதான், நான் என்னால் முடிஞ்சதை மட்டும் என் வேலையை செஞ்சு வைக்கிறேன் என்று சொன்னவாறு பேச்சு தனது வேலையை ஆரம்பித்தாள். அப்போது பம்பு செட்டுக்குள் இருந்து சிரிப்பு சத்தமும் கொக்கரிக்கும் ஆண்களின் சத்தமும் கேட்க ஆரம்பித்தது. அதை கவனித்த பேச்சு தூரமாக சென்ற வசந்தியை அழைத்தார். புள்ள, பம்புக்கு செட்டுக்குள்ளே யார் இருக்கிறா? கத்தாத பேச்சு, அதுவா நம்ம சேதுபதி ஐயாவோட மகனும் அவரோட ஜோடியை 2 பேரும் இருக்கிறாங்க. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, புரியுதா என்று பதில் சொன்ன வசந்தி, ஆமாம் நீ எங்கடி போகிற என்று மெல்ல நழுவிய வசந்தியை பேச்சு கேட்க, நான் அவங்களுக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் போச்சு என்று பதில் சொன்னவள் மெல்ல வாய்க்கால் வரப்பில் நடக்க ஆரம்பிக்க, வசந்தி சொன்ன பதிலிருந்து பேச்சுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. பம்பு செட்டுக்குள் இருந்து வந்த கேலி பேச்சு கிண்டலும் பேச்சுக்கு அதை உறுதி செய்தது. ஆமாம், பம்பு செட்டுக்குள் சேதுபதியின் மகன் குணசேகரனும் அவனது 2 நண்பர்களும் மது குடித்து கொண்டு தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள். குணசேகரன் சேதுபதியின் ஒரே செல்ல பிள்ளை. இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் சம்சாரியாக வாழ்பவன். ஊரில் பல பெண்களின் சாபத்திற்கு சொந்தக்காரன். குணசேகரனை பற்றி சொல்லும்போது தான் எனக்கும் நினைவு வருகிறது, இவன் கூட சிவசங்கரியின் சாவுக்கு காரணமாக இருக்கலாம் என இப்போது எனக்கு தோன்றுகிறது. நானும் இதை பற்றி சந்திரனிடம் விசாரித்து சொல்கிறேன். பேச்சு தனது வேலையை ஆரம்பித்து இருந்தாள். வசந்தி தான் வந்த வழியில் திரும்பி நடக்க ஆரம்பித்து இருந்தாள். அப்போது பம்பு செட்டுக்குள் இருந்து வேக வேகமாக வெளியே வந்த குணசேகரன் தூரமாக நடந்து போய்கொண்டு வசந்தியை பார்த்து கூப்பிட்டான். ஏவல வசந்தி, இங்கே வந்துட்டு போ என்று கத்தினார். குணசேகரன் கத்துவதை காதில் கேட்ட வசந்தி மெல்ல புன்சிரிப்போடு தனது ஜடையை தூக்கி முன்புறத்திலிருந்து பின்னே போட்டவாறு திரும்பி பம்புச்சட்டை நோக்கி நடக்க, அவளது நடை இப்போது நளினத்தோடு கூடியதாக தன்னை மிக அழகாக காட்டிக்கொள்ளும் வகையிலும் இருந்தது. அவளது இளவயதை கடக்காத அழகும் இளமையும் இப்போது அவள் நடையின் அர்த்தத்தை குணசேகரனுக்கு உணர்த்த ஆரம்பித்திருந்தது. வேக வேகமாக நடந்து பம்பு செட்டு வாசலை அடைந்திருந்த வசந்தியை கையை பிடித்து பம்பு செட்டுக்குள் அழைத்து சென்றான் குணசேகரன். நடப்பவற்றை கண்டும் காணாது போல தனது வேலையில் மூழ்கியிருந்தாள் பேச்சு. அவளுக்கு குணசேகரனை பற்றியும் இந்த வசந்தியை பற்றியும் தெரியும். இருந்தாலும் தனக்கு எதற்கு பெரிய இடத்து வம்பு என்று பேச்சியும் எப்போதும் தனது வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பதுதான் அவளது வயதிற்கும் அவளுக்கும் நல்லதாக தெரிந்தது. இருந்தாலும் சில முறை சேதுபதியின் மனைவி வள்ளியிடம் இதை பற்றி சொல்லியும் எந்தவித பதிலும் இவளுக்கு ஆதரவாக சொல்லாது இருந்தது பேச்சுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. அதனால் பேச்சியும் குணசேகர நடவடிக்கைகளை கண்டுகொள்வதாக இல்லை, ஒதுங்கியே இருந்தாள். நானும் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்தவாறு வானத்தின் உச்சியை அடைந்திருந்தேன். இப்போது எனது அக்கினி நாக்கில் பேச்சு நன்றாக மாட்டிக்கொண்டிருந்தாள். அவள் பறித்திருந்த மிளகாய் பழத்தின் வாடையும் எனது அக்கினி வெயிலும் அவளது உடலை பதம் பார்க்க ஆரம்பித்திருக்க, அவளது உடல் எங்கும் வியர்வை துளிகள் வழிந்து சேலையை நினைத்து கொண்டிருந்தது. முதல் கோணியில் மிளகாய் பழத்தை பறித்து நிறைத்து கயிற்றை கொண்டு கட்டி முடிச்சு போடும் தருவாயில் இருந்தால் பேச்சு. இப்போதுதான் பம்பு செட்டுக்குள் இருந்து வெளியே வந்தாள் வசந்தி. அவளது உடலும் வேர்த்து இருந்தது. அவளது சேலையும் வியர்வையால் நனைந்து இருந்தது. ஏதோ சில காகிதங்களை கையில் மடித்து தனது முந்தானையில் வைத்து முடிச்சு போல கட்டி கொண்டு தனது இடுப்பில் சொருகி கொண்டாள். கலைந்திருந்த கூந்தலை அள்ளி முடிந்தவள் பேச்சியை கண்டும் காணாதது போல வரப்பின் ஓரமாக நடந்து பாதையை நோக்கி போய்கொண்டிருந்தாள். அவளது பாதையும் பயணமும் பேச்சுக்கு நன்கு தெரியும். வெளியூரிலிருந்து இங்கே 1 வருடத்திற்கு முன்பே கணவனோடு வந்தாள் இந்த வசந்தி. இங்கே வந்த சில நாட்களிலேயே அவளது கணவன் கள்ளுக்கடை இருக்கும் பணந்தோப்போரம் செத்து கிடந்தான். அன்று முதல்
இவளை கேள்வி கேட்க ஆளும் இல்லை. இந்த குணசேகரனும் பல நாள் போக்குவரத்தாக இருந்தான். சில காலங்கள் கழித்து வசந்தி சில நேரம் காசு பணத்திற்காக சில உள்ளூர் பணக்காரர்களிடம் விலை போகவும் ஆரம்பித்திருந்தாள். இவை அத்தனையும் அரசல் புரசலாக பேச்சுக்கும் தெரியும். ஆனாலும் இதையெல்லாம் கண்டுகொள்வது அவளது வேலை இல்லை என்பது மட்டும் பேச்சுக்கு இப்போது புரிந்தது. இப்போது அவள் வேலையில் கவனமாக இருந்தால் 2 மூட்டை மிளகாய் பழங்களை பறித்து முடித்திருந்தாள். சேதுபதி ஐயா கூட்டி வரச் சொன்னாரு என்ற ஒற்றை வார்த்தையைத்தான் பேச்சியை இன்று பாடாயா படுத்தி கொண்டிருந்தது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் வசந்தி பேச்சியை வசமாக சிக்க வைத்திருந்தாள். தனது வேலையையும் சேர்த்து பேச்சியின் தலையில் கட்டியிருந்தாள். மேலும் இந்த பேச்சு தான் வாயில்லா பூச்சி. ஐயாவை நிமிர்ந்து பார்த்து கூட பேச மாட்டாள். தான் இப்படி இருப்பதற்கு தடையாகவும் இருக்க மாட்டாள் என திட்டமிட்டே இங்கு அழைத்து வந்திருப்பது இப்போதுதான் பேச்சுக்கு புரிய ஆரம்பித்தது. ஆனாலும் அவளது வேலையை சரியாக செய்துவிட வேண்டும் என நினைத்தாள். அவள் இன்று வழக்கம் போல அத்தனை வேகமாக வேலை செய்தும் கடினமாக இருந்தது. அவளது உடல் ஒத்துழைக்கவில்லை. இடுப்பும் முழங்காலும் கையும் வலிக்க ஆரம்பிக்க வேதனை அவளை வாட்டத் தொடங்கியது. ஆனாலும் தனது துன்பத்தை பொருட்படுத்தாமல் ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வராமல் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளது வாயில் போட்டு இருந்த வெற்றிலை பாக்கை மட்டும் மென்று கொண்டு மதிய உணவு இடைவேளை கூட எடுக்காமல் தனது வேலையில் மூழ்கி போயிருந்தாள் பேச்சு. நானும் மெல்ல உச்சியிலிருந்து கீழ் திசை நோக்கி இறங்க ஆரம்பித்திருந்தேன். அப்போது பேச்சு 3வது கோணிக்கு மேல் மிளகாய் பழங்களை பறித்து முடித்திருந்தாள். இப்போது தூரமாக ஒரு கூடையில் சில பாத்திரங்கள் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வசந்தி நடந்து வருவது தெரிந்தது. அதே நேரம் பம்பு செட்டுக்குள் போதையில் மயங்கி போய் கிடந்தவர்கள் அந்த மூவரும் வசந்தி பம்பு செட்டு நோக்கி நடந்து வர வர பேச்சியின் கண்களுக்கு அவளுக்கு பின்னால் நடந்து வரும் ரஜினியும் தெரிந்தான். ரஜினி வருவதை கவனித்த பேச்சியோ வேகமாக வேலையை நிறுத்திவிட்டு அவளை பார்த்து சத்தம் போட்டான். பேச்சிக்கு தெரிய வாய்ப்பில்லை அவள்தான் வேண்டுமென்று ரஜினியை கூட்டு கொண்டு வந்திருக்கிறாள் என்பது. ஏன் புள்ள, அவனை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வரவ? அந்த பக்கமே விரட்டி விட்டுட்டு வர வேண்டியதுதானே என்று பேச்சு கத்தி கேட்டாள். எங்கே நான் கூட்டிகிட்டு வரேனா என்ன? எங்கே விரட்டி கல்லெடுத்து அடித்தாலும் அப்படியே சுற்றி பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கே, நீ வேணா வந்து விரட்டி விடுவேன் என்று நக்கலாக சொல்லி வசந்தியின் பேச்சில் இருந்த பொய் மூட்டையை தலையில் இருந்த கூடையோ சேர்த்து பம்பு செட்டு வாசலில் இறக்கி வைத்தாள். அப்போது ஓடி வந்த ரஜினி மிளகாய் சாலைக்குள் புகுந்து பேச்சியின் காலடியில் வந்து நின்றான். பேச்சியை நாவால் நக்கிக்கொண்டு தனது வாளை ஆட்டிக்கொண்டு அவளை சுற்றி வந்து கொண்டிருந்தான். அவளோடு குலைந்தான். பேச்சிக்கு அவன் சொல்ல வருவது என்னவென்று உணர்வால் புரிய முடிந்தது. ரஜினியும், ஏன் என்கிட்ட சொல்லாமல் வந்த? தனியாக விட்டுட்டு வந்த? ஏன் ஓய்வு எடுக்காமல் வேலைக்கு வந்த என்பது போல அவனது மனைவில் நினைத்து கொண்டிருந்தான் என்பது எனக்கும் பேச்சிக்கும் புரிந்தது. தனது முள்ளங்களை தூக்கி பேச்சியின் கைகளில் காயத்தை பார்க்க முயன்றான் ரஜினி. இப்போது பேச்சிக்கு ஒரு மகனாவே மாறியிருந்தான் ரஜினி. அவனது உணர்வும் அக்கறையும் எனக்கும் புரிந்தது. அது பேச்சிக்கும் நன்றாகவே புரிந்தது. தனது மனதோடு ரஜினியின் தலையை அணைத்து கொண்டாள். அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை அதுதான் அவளது கடைசி அரவணைப்பு என்பது. ரஜினியின் தலையில் கையால் தடவி கொடுத்தவாறே வரப்பின் அருகே அமர்ந்தாள் பேச்சு. மேலே ரஜினியிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது. நீ வீட்டுக்கு போ. நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உன் கூட வந்துடுவேன். உன் தட்டில் சோறு வச்சுருக்கேன், சாப்பிடு போ என்று ரஜினியிடம் பேசி கொண்டிருந்தாள் பேச்சு. அப்போது வசந்தி அந்த மூவரையும் எழுப்பிவிட நெட்டி முறித்தவாறே பம்பு செட்டுக்குள் இருந்து வெளியே வந்து பார்த்தான் குணசேகரன். அவன் கூடவே அவனது 2 நண்பர்களும் வந்து நின்றார்கள். அப்போது அவர்களில் ஒருவன் ரஜினியை கை காண்பித்து குணசேகரிடம் சொன்னான். டேய், அந்த நாய்தானடா என்று சொல்ல அதன் அர்த்தம் புரிந்த குணசேகரன், ஆமாம் இந்த நாய்தாண்டா என்று தீர்க்கமாக சொன்னான் தனது நண்பனிடம். அவர்கள் ரஜினியை பார்த்து கைகாட்டி பேசிக்கொண்டது பேச்சியின் காதுகளில் விழுந்தது. அவளும் அதை கவனித்தாள். மெல்ல சந்தேகத்தோடு மெல்ல எழுந்து நின்றாள். ஏனுங்க ஐயா, இதை பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க அது என்று கேட்டார். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, நீ உன்னோட வேலையை பாரு. நீ என்ன மரவா வேலை பார்க்காம வரப்புல உட்காந்து நாய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? போய் உன் வேலையை பாரு என்று கத்தினான் குணசேகரன். அவன் கத்திய அர்த்தம் புரிந்த பேச்சியும் ரஜினியை வீட்டுக்கு போ, நான் சொல்லதை கேளு, இல்லைன்னா அடிப்பேன் என்றவாறு சொல்ல ரஜினி மெல்ல பேச்சியை விட்டு அந்த இடத்தில் இருந்து பிரிந்து போக மனசு இல்லாமல் பாதையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். பேச்சியை மீண்டும் தனது தலையில் முண்டாசு கட்டி கொண்டு மிளகாய் பழம் பறிக்க ஆரம்பித்தாள். அப்போது அவனது நண்பரில் ஒருவன், அந்த நியாயை ஏதாவது செய்யணும்டா,
எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. நான் பார்க்க ரொம்ப கடுப்பாகுதுடா என்று அவனிடம் சொன்னான். அதை கேட்ட குணசேகரன், கொஞ்சம் பொருடா, சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் என்றவாறு தங்களது கை கால்களை கழுவுவதற்காக பம்பு செட்டின் குழாயின் அருகில் சென்றவர்கள் சிறிது நேரத்தில் அவர்கள் வீட்டிலிருந்து வசந்தி வாங்கி கொண்டு வந்திருந்த உணவுகளை சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். பேச்சை கேட்பது போல வேக வேகமாக ஓடி இருந்த ரஜினியோ பேச்சியை விட்டு போக மனமில்லாமல் தூரமாக பாதையில் ஓரமாக இருந்த புளிய மரத்தின் அடியில் படுத்து கொண்டு பேச்சியை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான். ரஜினிக்கு பேச்சியை விட்டுவிட்டு வீட்டுக்கு செல்வதில் மனது ஒப்பவில்லை. அதற்கான காரணமும் அவனுக்கு புரிந்தது, எனக்கும் புரிந்தது. அவனது அம்மா வேகாத வெயிலில் உடம்புக்கு முடியாத போதும் கடினமாக வேலை செய்வதை பார்த்து கொண்டு அவனுக்கு கவலைப்படுவதை தவிர இப்போதைக்கு வேறு வழி தெரியவில்லை. தானும் மெல்ல மெல்ல ரஜினியை திரும்பி பார்த்து கொண்டே தனது வேலையில் மூழ்கி இருந்தாள் பேச்சி. சிறிது நேரத்தில் தங்களது சாப்பாட்டு வேலையை முடித்து இருந்த மூவரும் வசந்தி முன்னே செல்ல அவளுக்கு பின்னே பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்து இருந்தார்கள். அப்போது குணசேகரன் பேச்சியை பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்துடுவார், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து வச்சிடணும். இன்றைக்கி குறைஞ்சது 5 மூட்டையாவது வண்டியில் ஏற்றி அனுப்பணும். அப்போத்தான் உன்னோட கூலிக்கு கட்டுப்படியாகும், சரியா என்று பேச்சியை மிரட்டிவிட்டு நடந்து சென்றான் குணசேகரன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐயா வரப்போகிறாரா, அதான் நீங்கள் கிளம்பிட்டீங்களா என மனதிற்குள் நினைத்தவள், சரிங்க சாமி என்று தலையாட்டியபடி மீண்டும் தனது வேலையில் முழுவதுமாக மூழ்கி போயிருந்தார். இங்கு இப்போது நடக்கப் போகும் விஷயத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு எப்படி நான் அமைதியாக இருந்தேன் என்பது அந்த யமனுக்குத்தான் தெரியும். காரணம், விதியை எழுதியதோ அந்த பிரமன், அதை நடத்தி கொண்டிருப்பது இந்த யமன். நான் வெறுமனே வேடிக்கையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னால் அது மட்டுமே இப்போது செய்ய முடிந்திருந்தது. சில கணம் நான் எனது அக்கினி கண்களை மேகங்களை வைத்து மூடிக்கொண்டேன். இப்போது அங்கே நடந்தது எனக்கு மனதுக்கே கடினமான ஒன்றாக இருந்தது. நான் மேகங்களை வைத்து முகத்தை மூடிக்கொள்ள, வாயு தன்னை மூடிக்கொள்ள வழியின்றி கண்ணீர் வெடிக்க ஆயத்தமானான். பேச்சி தனது வேலையில் முழுவதுமாக மூழ்கி போயிருந்தாள். அப்போது பாதையில் சற்று முன்னால் நடந்து சென்ற வசந்தி ரஜினியை கடந்து நடந்து போய் கொண்டிருந்தாள். அந்த மூவரும் சற்று இடைவெளி விட்டு பின்னே நடந்து போய் கொண்டிருந்தனர். குணசேகரன் தனது முதுகுப்புறம் கையை மறைத்தவாறு அதில் சுருக்கு போடப்பட்ட கயிற்றை வைத்திருந்தான். மற்ற இருவரும் தங்களது முதுகில் ஒரு வலுவான இரும்பு தடியை மறைத்து கொண்டு பின் சென்றார்கள். வசந்தி பொரித்த மீன் ஒன்றை தனது கையில் வைத்து ஆட்டிக்கொண்டே முன்னே நடந்து செல்ல, தூரமாக இருந்து மோப்பம் பிடித்த ரஜினிக்கு அவள் ஆட்டி காண்பிப்பது அந்த மீனை தனக்கு உண்ண கொடுப்பதற்காகத்தான் என்று தோன்ற மெல்ல எழுந்து வசந்தியின் பின்பு நடக்க ஆரம்பித்தான் ரஜினி. பின்புறத்தில் தூரமாக வந்த மூவரையும் கவனிக்காதவாறு தனது பக்கத்து தெருவில் தன்னோடு வாழும் வசந்தியின் மீதுள்ள நம்பிக்கையோடு நடந்தான் ரஜினி. அவனது கவனத்தில் மீன்கள் ஆசையில் துள்ளி குதித்தன. அவர்கள் பேச்சு இருந்த இடத்தை விட்டு இப்போது வெகு தூரம் வந்திருந்தனர். இப்போது குளக்கரையின் வடக்கு பகுதியில் முனியப்பசாமி கோவிலுக்கும் ஊரணிக்கும் இடையில் இருந்தனர். வேகமாக நடந்து சென்ற வசந்தி சற்று ஓரமாக இருந்த கருவ மர நிழலில் ஓரமாக ஒதுங்கி நின்று அந்த மீனை தரையில் வைத்தாள். இப்போது அந்த மூவரும் அருகே நெருங்கி இருந்தனர். வேக வேகமாக ஆசையோடு அந்த மீனின் மீது வாய் வைத்து கவ்வத் தொடங்கினான் ரஜினி. அந்த மீன் நாக்கை தாண்டவில்லை. இதற்காகவே காத்திருந்த குணசேகரன் தன் கையில் வைத்திருந்த கயிற்றை ரஜினியின் கழுத்தில் சட்டென்று போட்டு இறுக்கி ரஜினி சுதாரிப்பதற்குள் முடிச்சிட்டு தூக்க ஆரம்பித்தான். அது ரஜினியின் கழுத்தை நெருக்க ஆரம்பிக்க ரஜினி உதறி தள்ளி ஓட பார்த்தான். அதற்குள் இதற்காகவே காத்திருந்த அவனது மற்றொரு நண்பன் தனது கையில் இருந்த இரும்பு தடியால் ரஜினியின் தலையில் ஓங்கி அடித்தான். ரஜினியின் தலை இப்போது மெல்ல உடைந்தது. அவனது அடுத்த நண்பன் 2வது அடி அடிக்க அது ரஜினியின் வாயில் விழுந்தது. பற்களில் சில உடைந்து கீழே விழ ரஜினியின் வாயில் இருந்து இரத்தம் வலியத் தொடங்கியது. இப்போது ரஜினியின் மனது கிடந்து அடித்து கொண்டது. கத்த முயற்சித்தான். தொண்டையில் கயிறு பலமாக இருக்க அவனால் சத்தமாக கத்த முடியவில்லை. மெல்ல உருமினான். அவனது கடைசி போராட்டம் தொடங்கியது. அந்த போராட்டத்தின் தோல்வி அவனது கண்களிலிருந்து கண்ணீராக மட்டும் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த குணசேகர் நண்பன் ஒருவன் கொக்கரித்து சிரித்தான். நீ என் கையில் கடித்த போது எனக்கு இப்படித்தான் வலிச்சது. நீ என்ன பண்ண என்று ரஜினியை பார்த்து கொக்கரித்தான். சொன்னதையே திருப்பி சொல்லிக்கொண்டே
மற்றொரு அடியை இடியாக மண்டையில் இறக்கினான். இப்போது ரஜினி முழுவதுமாக துவண்டு போய் தரையில் விழுந்தான். அவனது கை கால்களை அசைக்க முடிந்ததை ஒழிய அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் நினைவில் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். அப்போது குணசேகரன், இதுக்கு மேலே இதால் ஒன்றும் பண்ண முடியாது, வாங்கடா போகலாம் என்று ரஜினியை அந்த கயிற்றோடு இழுத்து நடுச்சாலையில் வீசினான். இப்படியே வெயிலில் கிடந்து சாகட்டும் என தனது கோபத்தை வெறுப்பை ரஜினியின் மீது கொட்டிவிட்டு நகர்ந்தான். இது அத்தனையும் அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வசந்தி. அவர்களோடு உன்னோடு சேர்ந்து உப்புக்கு சப்பாக அவளும் சிரித்து கொண்டுதான் இருந்தாள். ஏனெனில் அவளுக்கும் ரஜினிக்கும் எந்த பகையும் இல்லையே. என்ன செய்ய கடவுளே, ஏன் இந்த கொடுமை? ஏயா இதை இப்படியே நடுரோட்டில் போட்டுவிட்டு போகிறதுக்கு நீங்கள் அப்படியே இழுத்து கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் தென்னை மரத்தை அடியில் புதைச்சா அதுக்கு உரமாயிட்டு போயுது என்று சொன்னாள் வசந்தி. வசந்தியின் பேச்சும் ரஜினிக்கு இப்போது புதிராகவே இருந்தது. தனது வாழ்க்கையில் இதுவரைக்கும் தான் இந்த வசந்திக்கு எந்த கெடுதலும் செய்ததே இல்லையே. பின்ன ஏன் இவள் நான் இறப்பதில் இத்தனை ஆர்வம் காட்டுகிறாள்? என்னை உரமாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறாள் என்று தனது மனதுக்குள் நொந்து கொண்டான் ரஜினி. அவனது இறுதி நேரம் அவன் கண்களில் தெரிந்தது. அதிகாலை அவனது வேண்டுதலும் அதுவாகத்தான் இருந்தது. அதிகாலை பேச்சியின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை எடுத்துக்கொள் என்று யமனிடம் கேட்டிருந்ததும் அவன்தானே என்று நான் நினைக்கும் போதே எனக்கும் ரஜினி நினைத்து ஒரு கணம் அழுகையாகவும் பெருமையாகவும் இருந்தது. தனது உயிரை கொடுத்து தன்னை பெற்ற தாயை காப்பாற்ற விரும்பாத இந்த உலகத்தில் தனக்கு சோறு போட்டவளை தாயாக நினைத்து அவளுக்காக தனது உயிரை இப்போது விட்டுட துணிந்தான் இந்த ரஜினி. அதெல்லாம் ஒன்று வேணாம், இது இப்படியே வெயில கடந்து சாகட்டும் என்று நடுரோட்டில் போட்டுவிட்டு குணசேகரனும் அவனது நண்பர்களும் வசந்தியும் தங்களது வீடுகளை நோக்கி நடக்க ஆரம்பித்திருந்தார்கள். சிறிது நேரம் மேகம் மறைத்த வெயிலில் கிடந்த ரஜினிக்கு சற்று சுயநினை வந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தான் ரஜினி. அவனது மண்டையில் பலத்த அடி விழுந்திருந்தது. அவனது இடது பக்க கண்ணும் பீய்ந்து கீழே தொங்கிக் கொண்டிருக்க ஒரு பக்க கண் பார்வை மட்டும் மங்களாக தெரிய ஆரம்பித்தது. இப்போது அவனது நாக்கு தண்ணீர் கேட்டு கெஞ்ச ஆரம்பித்திருந்தது. அவனது முன்னங்கால்களில் ஒன்றும் பின்னங்கால்களில் ஒன்றும் அவளுக்கு அடித்த அடியில் நன்றாக உடைந்து போயிருந்தது. அவனால் சரிவர எழுந்து நடக்க இயலவில்லை. ஆனாலும் அவனது உணர்வு எப்படியாவது இறுதியாக ஒருமுறை பேச்சியை தனது கண்ணால் கண்டுவிட வேண்டும் என்று மனதுக்குள் கிடந்து அடித்து கொண்டது. மெல்ல தனது முன்னங்கால்களை தரையில் தேய்த்து தலையால் தரையில் உரசி உடலை இழுத்து இழுத்து மெல்ல தரையோடு தரையாக இரத்தம் வழிய அந்த மண் சாலையில் இரத்த வாடையை மோப்பம் பிடித்து கொண்டு எறும்புகளும் ஈக்களும் அவனை நோக்கி வரத் தொடங்க மெது மெதுவாக ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தான் ரஜினி. என்னை போல பொறுமை அந்த வாயுவுக்கு இல்லை போலிருக்கிறது. அவன் கண்ணீர் விட்டு அழுது கதற ஆரம்பித்தான். எனது கண்களை மூடி மேகங்களை ஒன்று திரட்டி ரஜினிக்கு எப்படியும் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று அடைமலையாக பொழிய ஆரம்பித்திருந்தான். வாயு மலையாக அழுது கொண்டிருந்தான் என்பது மட்டும் எனக்கு புரிந்தது. மேகம் கருத்து வர தொடங்க தான் பறித்த பழங்களை கோணிச்சாக்கில் போட்டு அதை பம்பு செட் ஓரத்தில் அடிக்கத் தொடங்கினாள் பேச்சு. மழை வருவதற்குள் அதை முடித்தும் இருந்தாள். திடீரென வேகமாக மழை பெய்வதைக் கண்ட பேச்சு மிளகாய் தோட்டத்தில் இருந்து பாதையின் ஓரமாக இந்த புளிய மரத்தில் தஞ்சமடைய நினைத்தாள். தனது கையில் வைத்திருந்த பொட்டியில் இருந்த மிளகாய் பழங்களையும் கோணிச்சாக்கில் கொட்டிவிட்டு பொட்டியை தனது தலை மீது போர்த்தி கொண்டு வேக வேகமாக புளிய மரத்தடி அடைந்திருந்தார். வாயு தனது சோகம் தீரு மட்டும் வேகமாக காற்றாகவும் அடித்து அழ ஆரம்பித்திருந்தான். சாலையின் ஓரம் குற்றுயிரும் குலையுயிருமாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரஜினி மெல்ல மெல்ல சாலையில் ஊர்ந்து ஊர்ந்து பேச்சியின் தோட்டத்தை நோக்கி வர ஆரம்பித்திருந்தான். நான் கெஞ்சி கேட்டும் இன்னும் சிறிது நேரம் அந்த பேச்சியின் முகத்தை கடைசியாக ஒரு முறை பார்க்கும் வரையிலாத வைத்திருங்கள் என கெஞ்சியும் கேட்பதாக இல்லை. இந்த யமன் எந்தவித பாரபட்சமின்றி ரஜினியின் உயிரை இப்போதை பிடித்து கொண்டு போனான். நான் மெல்ல எனது கண்களை திறந்து பார்க்க ஆரம்பித்தேன். வாயுவும் ரஜினி இறந்து போனதும் தனது அழுகையை நிறுத்திவிட்டு மேகங்களை, என்னை மறைத்திருந்த மேகங்களை விலக்கி எனக்கு ரஜினியை காண்பித்தான். ரஜினியின் ரோட்டோரம் மூந்து சென்றதில் பெய்த மழை வெள்ளத்தில் அவனது ரத்தம் மெல்ல கரைந்து ரோடுகளில் ஆங்காங்கே திட்டு திட்டாக உயிரோவியம் மறைந்திருந்தது. அவன் இறந்து இருந்த இடத்தில் அவன் மீது விழுந்த மலைத்துளிகள் மெல்ல அவனது இரத்தத்தை துடைத்து சாலையில் சிற்றோடைகள் ஓடியிருக்க அந்த ஓடையில் சில எறும்புகள் நீந்தி குளித்து கொண்டிருந்தன. எனக்கும் பகல் வேலை முடிந்து இரவு வேலை தொடங்க ஆரம்பிக்க நேரமாகியது. நான்
மாலையில் சங்கமிக்க ஆரம்பித்தேன். இவ்வளவு நேரமும் கடினமாக வேலை செய்திருந்த பேச்சு மிளகாய் பழங்களை மூட்டையாக கட்டி பம்பு செட்டுக்கள் அடுக்கிவிட்டு மூட்டைகளின் கணக்கிட்டு பார்த்தவளுக்கு குணசேகரன் சொன்னதை விட ஒரு மூட்டை கம்மியாக இருந்ததால் உடலுக்குள் பதட்டம் மட்டும் ஒட்டி கொண்டது. எங்கே ஐயா சொன்னது போல தான் 5 மூட்டைகளை பறிக்க முடியவில்லையே என்று குழம்பி போனால் வருத்தப்பட்டாள். ஆனாலும் மழை பெய்ததால் தனது வேலை தடைபட்டு போனதை சொல்லி சமாளித்து விடலாம் என நினைத்தவள் மெல்ல தனது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அந்த மண் பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் தூரமாக நடந்து வரும் பொழுது ரோட்டில் ஏதோ அசைவற்று படுத்திருப்பது அவளது மனதுக்குள் பாதிப்பையும் குறுகுறுப்பையும் காட்டியது. தூரமாக இருந்து பார்த்தபோதே அவளுக்கு அங்கே கிடப்பது செத்துப்போன ஒரு நாய் என்பது மட்டும் தெரிய தனது மனதிற்குள் கடவுள்களை கூப்பிட ஆரம்பித்தாள். அட கடவுளே, யாருன்னு தெரியலையே, நடு ரோட்டில் செத்துப்போய் கிடக்குதே என்றவாறு வேக வேகமாக ரஜினி செத்துப்போய் கிடந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அருகில் வர வர ரஜினியின் வண்ணத்தையும் அவனது உடல் மொழியையும் அவனது உடல் அழகையும் பார்த்து பேச்சு அடையாளம் கண்டு கொண்டவள் ஒரு கணம் இடிந்து போய் நின்றிருந்தாள். தனது மனது உடைந்து போயிருக்க வேகமாக தனது தலையில் இருந்த தூக்குச்சட்டியை கீழே தள்ளிவிட்டாள். சட்டிக்குள் இருந்து அவள் சாப்பிடாமல் வைத்திருந்த நெல்லுச்சோறும் சாம்பாரும் தரையில் இருந்து கொட்ட ஆரம்பித்திருந்தது. தனது கையில் வைத்திருந்த பெட்டியை தரையில் பொத்தென்று போட்டவள் வேக வேகமாக ஓடி வந்து ரஜினியை தூக்கி தன் மடியில் வைத்து கொண்டு கத்தி கதறி அழ ஆரம்பித்தாள். பேச்சுக்கு மனசு முழுக்க அத்தனை வலி. தனது ரத்தம், ஊன், உயிர் எல்லாமே நீதானடா என் செல்லமே என கதற தொடங்கினாள் பேச்சு. என்றைக்கு கதிர்வேல் ரஜினியை வீட்டுக்கு கொண்டு வந்தானோ அந்த நாளிலிருந்து அவளை சுற்றி சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த ரஜினி. தனது 3 மகன்களும் தன்னிடம் இல்லாத போது அவளுக்கு உற்ற துணையாக பாதுகாப்பாக ஒரு மகனாகவே வாழ்ந்தான் இந்த ரஜினி. தனக்கு பிடித்த எத்தனையோ பேர்களை ரஜினிக்கு வைக்கலாம் என்று அவள் யோசித்து இருந்த போதும் தனது மகன் கதிர்வேலு அவனுக்கு பிடித்த நடிகரின் பெயரை வைத்தபோது அந்த பெயரே ரஜினிக்கும் பிடித்திருந்தது. அவன் தலையை ஆட்டு சிரித்த போது பேச்சு மகிழ்ந்துதான் போயிருந்தாள். அப்போது தனக்கு 4ஆவதாக ஒரு பிள்ளை பிறந்தது போலவே பேச்சியில் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தாள். அன்று முதல் அவளும் ரஜினியை தனது 4ஆவது பிள்ளை போலத்தானே வளர்த்து கொண்டு வந்திருந்தாள். இப்போது அவளுக்கு துக்கம் மனசு முழுக்க நிறைந்திருந்தது. ரஜினியை தொட்டு பார்த்தவள் ரஜினியின் ரத்தம் கைகளில் ஒட்ட பாசம் மாறாது தனது மார்பின் மீது அடித்து கொண்டு கதறி கதறி அழ ஆரம்பித்திருந்தாள் பிச்சி. அவள் எவ்வளவு நேரம்தான் அழுது கொண்டிருந்தாள் என்பது எனக்கும் தெரியவில்லை. நான் எனது பணியை முடித்துக்கொண்டு இருளாக மாறியிருந்தேன். பேச்சி தனது மகனை பொட்டிக்குள் வைத்து தலையில் தூக்கி கொண்டு தனது வீட்டுக்கு வந்தாள். அவள் வீட்டை நெருங்க அந்த அதிசயம் நடந்தது. அப்போது வீட்டு வாசலில் அமர்ந்து இருந்தான் அவளது மகன் கதிர்வேலு. அவனை பார்த்ததுமே பேச்சுக்கு மேலும் மனசு உடைந்து போனது. அவனை கண்ட மாத்திரத்தில் தூரத்திலேயே தனது தலையில் இருந்த பொட்டியை கீழே இறக்கி வைத்துவிட்டு மனசு உடைந்து போய் தலையில் கை வைத்து உட்கார்ந்தாள் பேச்சு. அப்போது கதிர்வேலு தனது இடது கையில் முயல் ஒன்றை காதுகளை பிடித்து தூக்கியவாறே பேச்சியின் அருகில் வந்தான். அம்மா, எப்படிம்மா இருக்க? ஏன் இங்கேயே உட்காந்துட்ட? நம்ம ரஜினி எங்க? அவன் பிடிச்ச முயலா இது? கோழிக்குட்டியில் அடைச்சி வச்சிருந்தது எங்கம்மா அவன்? நான் அவனையும் உன்னையும் என்னோட ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல வந்தேன் என படபடப்போடு கதிர்வேலு சொல்ல பேச்சுக்கு இப்போது அழுகை மடை உடைத்து கண்களை பீத்து கொண்டு கண்ணீராக கொட்ட ஆரம்பித்தது. என் கண்ணு, என்னை மன்னிச்சிடுடா, பாவி பயிலுக நம்ம ரஜினியை அடிச்சே கொண்டு இருக்கானுங்கடா, என் மையன் ரஜினியை கொன்று போட்டாங்கடா என கதற ஆரம்பித்தாள் பேச்சு. அம்மாவின் அழுகையையும் உணர்வையும் சட்டென புரிந்து கொண்ட கதிர்வேலு பொட்டிக்குள் எட்டி பார்த்து தனது கையோடு தனது தம்பியை தூக்கினான். தனது மார்போடு அணைத்து கொண்டு கதறினான். ரஜினி, உனக்கு என்னடா ஆச்சு? யாரடா இந்த பாதகத்தை செஞ்சது? ஐயோ கடவுளே, கடவுளே, உனக்கு கண்ணுலையா? நீயுமா இதை வேடிக்கை பார்த்த? ரஜினி, ரஜினி, எந்திரிடா, இன்னும் ஒரே ஒரு தடவை கண்ணு முழிச்சு பாருடா என கதறினான். தூரமாகவே வானத்தில் யமனின் பிடியில் ரஜினி இருந்தான். அழாதீங்கம்மா, அழாதீங்க அண்ணா, நான் மறுபடியும் பறந்து வருவேன், அழாதீங்கம்மா, அழாதீங்க, நான் மறுபடியும் பிறந்து வருவேன், எப்படியாவது உங்கள் வயிற்றில் பிறந்து வருவேன், அழாதீங்கம்மா, அழாதீங்க என கதறி அழுது கொண்டிருந்தான்.
ரஜினியின் மறைவு வருத்தமாக இருந்தாலும் தனது மகனின் வருகை அவளுக்கு நன்மையாக முடியும். பேச்சியின் துக்கம் தீரும் என்ற நினைப்போடு நானும் அன்றைய நாளில் எனது பணியை முடித்து இரவுக்கு வழிவிட்டேன். காலத்தின் போக்கில் தவறு செய்தவர்கள் அதற்கான தண்டனையை பெறுவது உறுதி என்பது தெரியும். கடவுள் அவர்கள் செய்த பாவங்களை அவர்களது கணக்கில் வரவு வைத்திருந்தார். நான் இரவு வந்துவிட்டதென்று விடைபெற்றேன்.